அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீரப்பட்டின ஸ்டேஷனை சுற்றி வைஜெயந்தி காவல் வைக்கிறாங்க. இதையும் தாண்டி சண்முகம் எப்படியோ ஸ்டேஷனுக்குள்ள இருந்து வெளியில தப்பிச்சு வந்துடுறாங்க. தப்பிச்சு வர்றதுக்கு முன்னாடியே லாக்கப்ல இருந்த அக்யூஸ்ட அவங்க திறந்து விட்டுறாங்க. அந்த அக்யூஸ்டும் வெளியில வந்து பார்த்தா வெறும் போலீஸா நிக்கிறத பார்த்து பயந்து நடுங்கி வந்துட்டு இருக்காரு. இருட்டுக்குள்ள அவங்க யாருன்னு முகம் தெரியாம அடையாளம் தெரியாத நிக்கிறதுனால இந்த பக்கமா வைஜெயந்தி 1 2 5 சொல்றதுக்குள்ளேயே ஷூட் பண்ணு வீரா அப்படின்னு சவுண்டு கொடுக்குறாங்க. 5 சொல்லி முடிச்சதும் வைஜெயந்தி ஆர்டர் போட்டதும் வீரா சுட்டு தள்ளிடுறாங்க. சுட்டு தள்ளனதும் அந்த அக்யூஸ்டுக்கு காதில் அப்படியே காயம்பட்டு ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்குது. சண்முகத்துக்கு தான் குண்டடி பட்டுருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு போலீஸ் எல்லாரும் ஓடி போய் அவளோட எதிர்பார்க்கறாங்க. வைஜெயந்தி பார்த்தா லாக்கப்ல இருந்த அக்யூஸ்டுன்னு சொன்னதும் ச்சே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போச்சுன்னு நினைக்கிறாங்க. வீரா ஓடி வந்து பார்த்துட்டு பரவாயில்ல காதில் தான் அடிபட்டிருக்கு மேடம், கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாங்கிறாங்க. வீரா ஆகட்டும் அப்படிங்கிறாங்க வைஜெயந்தி. சண்முகம் ஐயாவோட ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா தப்பிச்சு ஓடிடுறாங்க. தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா உடன்குடியும் வெட்டிக்கலையும் கார்ல வந்து நிக்கிறாங்க. கரெக்டான நேரத்துல நம்மளுக்கு உடன்குடியும் வெட்டிக்கலையும் கார் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி சண்முகம் அந்த கார்ல இருக்கிறாங்க. அங்க பார்த்தா பரணி உட்காந்துக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சண்முகம் இந்த டாக்டர் அம்மா எங்க வந்தான்னு கேட்கறாங்க. அது ஏன் கேட்குறீங்க, டாக்டர் அம்மா இல்லைன்னா நீங்க உயிர் தப்பிச்சிருக்க முடியாது சண்முகங்கிறாங்க உடன்குடி. இவங்கள தெரியாம தானே வந்தேங்கிறாங்க. எல்லாம் அந்த டெய்லர் போய் உளறி கொட்டிட்டாங்கிறாங்க. மரியாதையா சொல்லு, நீ எதுக்காக இப்படி வந்த, இதுக்கு என்ன அவசியம் வந்தது, இப்ப இதுல உனக்கு என்ன லாபம் கிடைச்சதுன்னு கேட்கறாங்க. பரணி கொலகார ஐயாவை பத்தின டீட்டெயில் கிடைச்சது பாருன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்ததும் பரணிக்கு அதிர்ச்சி. அப்பா இவ்வளவு பெரிய ஆபத்துலையும் எப்படியோ அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துட்டியா, அது வரைக்கும் சந்தோஷம் சண்முகாங்கிறாங்க உடன்குடி. முத்துப்பாண்டி தான் அந்த போலீஸ்குள்ள திணறிக்கிட்டு இருப்பானா இருக்கும், பாவம் அல்லாடிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு சண்முகம் கிடைச்சிட்டான்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கன்னு சொல்றாங்க பரணி. ஆமா இல்ல நேரத்துல பரணியும் முத்துப்பாண்டியும் வரதுனால தான் இப்போ உன்னை காப்பாற்ற முடிச்சது சண்முகங்கிறாங்க உடன்குடி. உடன்குடி மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. முத்துப்பாண்டி பார்த்துட்டு அப்பாடா எப்படியோ சண்முகம் காப்பாற்றியாச்சுன்னு நினைச்சு திருப்தியா இருக்காங்க. வைஜெயந்தி அங்க நடந்ததையெல்லாம் பார்த்து ஏமாந்து திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. வந்ததும் குருவையும் அங்கிருந்த இன்ஸ்பெக்டரையும் திட்டி தீக்குறாங்க. அந்த ஸ்டேஷனுக்குள்ள ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு நல்லா கவனமா பாருங்கன்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு எல்லாரும் அங்க தேடி பாக்குறாங்க. ஆமாங்க ஐயாவோட ரிப்போர்ட் காணாங்கிறாங்க. இதை கேட்டதும் வைஜெயந்திக்கு அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க. என்னது ஐயாவோட ரிப்போர்ட் எடுத்துட்டான், ரிப்போர்ட் மட்டும் அவன் கைக்கு கிடைச்சது நிச்சயமா நம்ம எல்லாருமே சேர்ந்து மாட்டிக்குவோமே, என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க வைஜெயந்தி. சண்முகம் கெட்டிக்காரத்தனமா ரிப்போர்ட் எடுத்துட்டு போனதுனால இங்க இருந்தவங்க எல்லாத்தையும் வறுத்தெடுக்கிறாங்க. வைஜெயந்தி உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா, சாதாரணமான ஒரு ஆளு ஸ்டேஷனுக்குள்ள போந்து ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்கான், இவ்வளவு கேர்லெஸ் இருந்திருக்கீங்களேன்னு திட்டுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை தூக்கிட்டு போனவே உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சா சொல்லுங்க, உடனே அவன் தூக்கிக்கிட்டு வந்து நம்ம ஜெயிலுக்குள்ள போட்டுடலாங்கிறாங்க வீரா. வீரா இதை பத்தி பேசுறதுக்கு நீ வந்துட்டியா, உன்னை கூட்டிட்டு நீ ஹாஸ்பிட்டல் போகலையான்னு கேட்குறாங்க வைஜெயந்தி. இல்லை இன்ஸ்பெக்டர் ஒரு வார்த்தை சொன்னார்னா கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தேங்கிறாங்க. என்னை விட இன்ஸ்பெக்டர் பெரிய ஆளா, சொல்றேன்ல மரியாதையா வெளியில போங்கிறாங்க. வீரா படப்படன்னு வெளியில போயிடுறாங்க. பார் குரு, இது ரொம்பவே அசிங்கம், டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் அசிங்கம் கிடையாது, போலீஸ்க்கே அசிங்கம், இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. மேடம் அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லுங்க, நாங்கள் செய்கிறோன்னு கேட்குறாங்க குரு. இதா பார் குரு ரத்னம், 2 பேரும் நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கணும். 2 பேரும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. அந்த ஐயாவை மட்டும் சண்முகத்தோட கையில் சிக்குனா அப்புறம் எல்லா கதையும் முடிஞ்சிடும். மேடம் நீங்கள் சொன்னால் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், என்ன செய்யட்டும்னு கேட்குறாங்க ரத்னம். ஐயாவும் உசுரோடு இருக்கக்கூடாது, அவனை கொன்று போட்டுருங்க, அவன் இருந்தானா நம்ம எல்லாத்துக்குமே ஆபத்து தான். சண்முகம் போய் அந்த ஐயாவை பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ஐயாவை தூக்கியே ஆகணும், நான் சொல்கிற மாதிரி நல்லா கேட்டுக்கோங்கன்னு ரகசியமாக சொல்கிறாங்க வைஜெயந்தி. நான் சொன்ன மாதிரி செஞ்சுடுங்க, கையில் கண் எடுத்துக்கிட்டு போங்க, நான் சொன்ன மாதிரியே செஞ்சு முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் 2 பேரும் சரின்ட்டு போறாங்க. சண்முகம் பரணி உடன்குடி வெட்டுக்கிளி இவங்க எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சண்முகம் வேஷத்தை கலைச்சிட்டு வராங்க. முத்துப்பாண்டி இங்கேயே நிக்க சொன்னா இங்கேயே வரேன்னு சொன்னான்னு கேக்குறாங்க. சண்முகம் ஆமா இங்க தான் நிக்க சொன்னாரு, அன்னைக்குமா வந்துருவாருன்னு சொல்லவும் முத்துப்பாண்டி கரெக்டா வந்து நிக்கிறாங்க. சண்முகத்தை கிட்ட கேக்குறாங்க என்னையா வேஷம் எதுங்கிறாங்க. இந்த வேஷம் போட்டதுனால தான் ஸ்டேஷனுக்குள்ள போய் அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கான் பாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உங்க புண்ணியத்தில் தான் சண்முகம் தப்பிச்சிருக்கான், இல்லைன்னா வீரா சுட்டு தள்ளியிருப்பா, இவன் சிவலோகம் போயிருப்பான்னு சொல்றாங்க. உடன்குடி ஸ்டேஷனுக்குள்ள போய் என்னையா பண்ணனேன்னு கேக்குறாங்க. முத்துப்பாண்டி ஸ்டேஷனுக்குள்ள போனதுனால தான் நான் ஃபைல் எடுக்க முடிஞ்சதுங்கிறாங்க. எது ஸ்டேஷனுக்குள்ள போய் ஃபைலையே எடுத்துட்டியான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. இதுதான் அந்த ஃபைல், அந்த கொலகார பாவியோட வாழ்க்கை வரலாறே இருக்கிற ஃபைல்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்முகம். சரி சரி அதை என்கிட்ட கொடுன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கொடுன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. ஓஹோ அம்பட்டு ரிஸ்க் எடுத்து நான் போய் தேடுவேனா, அதை நான் தேடி கண்டுபிடிச்சி கையில் எடுத்ததுக்கு அப்புறமா அதை நான் உங்ககிட்ட கொடுத்து போட்டு நான் வேடிக்கை பார்க்கட்டுமா? ஐயா சாமி நீ செஞ்சது பெரிய தப்பு, இது மட்டும் கேஸு கோர்ட்டுன்னு போச்சுன்னு வச்சுக்கோ, கோர்ட்டில் உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க, பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமாங்கிறாங்க பரணி. இதை பாரு மச்சான், நான் கிரிமினல் மேலே ஆக்ஷன் எடுக்கிற, சட்டப்படி அவனை உள்ள தள்ளற, அந்த ஃபைலை என்கிட்ட கொடு நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க முத்துப்பாண்டி. நீ எப்படி பார்த்துக்குவே, உங்க அப்பனையும் அந்த வெங்கடேஷையும் தூக்கி உள்ள வச்ச, இப்போ அவனுக்கு வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்களே அந்த மாதிரி நீ பார்த்துக்குவியான்னு கேட்குறாங்க சண்முகம். அது கோர்ட்டு கொடுத்த மெயில், நான் என்ன பண்ணுவேங்கிறாங்க முத்துப்பாண்டி. உங்க பாரு உங்க சட்டம் கொடுக்குற பொங்கலும் வேண்டாம் புளியோதரையும் வேண்டாம், நான் பார்த்துக்கிற விடுங்கிறாங்க சண்முகம். என்னல பரணி இவன் இப்படி இருக்கானே, சட்டத்தை மதிக்கவே மாட்டேங்கிறான், அந்த ஆள் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறான், இப்போ அந்த ஆள் உனக்கு யாருன்னு தெரியுமா, பேப்பரில் அவன் படத்தையும் வரைஞ்சு அவன் ஃபோன் நம்பரு அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறான், அதை பார்த்துக்கிட்டே நீ பேசாமல் ஓரமாக நின்னுக்கோங்கிறாங்க சண்முகம். பரணி சண்முகத்துக்கிட்ட கெஞ்சி பார்க்குறாங்க. ப்ளீஸ் முத்துப்பாண்டி சொல்கிறத கொஞ்சம் கேளுன்னு கேட்குறாங்க. இங்கே பாரு அந்த ஆள் ஆறு, எங்கள் அப்பனுக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம், அவன் எதுக்காக எங்கள் அப்பனை கொல்ல வந்தான், இவனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, இவனையெல்லாம் நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது, பாரு என் அப்பனை தூக்கின
போனவன லேசில் விட போகிறதா கிடையாது. ஆனால் இவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அப்பனை துள்ள துடிக்க தூக்கில் தொங்க விட பார்த்தான் பாரு. அதை பார்க்கும்போது இன்னும் என் கண்ணு முன்னாடி அப்படியே என் நினைவுல ஓடிக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க வெட்டிக்கிளி. நீ சண்முகம், நீ கண்டுபிடிக்க வேண்டாம்னு யாரும் சொல்லலை. ஆனால் நீ கண்டுபிடிக்கிற விஷயத்தையே பாண்டிக்கிட்ட விட்டுன்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோங்கிறாங்க பரணி. நான் கேளு மச்சான், எக்கு தப்பா ஏதாவது பண்ணி வச்சிடாத. என் கையாலேயே உன்னை அரெஸ்ட் பண்ணுற நிலைமை வந்துட்டா என்ன செய்யறது? என் கையால் உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சிடாத. நான் சொல்கிறத சொல்லிட்டேங்கிறாங்க முத்துப்பாண்டி. இது என்னோட குடும்ப விவகாரம். இது எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார்த்துக்கிட்டு இருங்கிறாங்க சண்முகம். டேய், உனக்கு அறிவு எப்பவுமே வேலை செய்யாதா? எந்த ஒரு மனுஷனுக்கும் தண்டனை அது சட்டம் மட்டும்தான் கொடுக்க முடியும். எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது சண்முகம். சட்டமெல்லாம் உடனே வேலை செய்யாது. அது மெதுவாக தான் வேலை செய்யும். தயவு செய்து இந்த பொறுப்பை எங்ககிட்ட ஒப்படைச்சிரு. நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க முத்துப்பாண்டி. அவனுக்கு தண்டனை கண்டிப்பாக நான் வாங்கி கொடுக்குறேன். என்னை நம்பன்னு சொல்லி முத்துப்பாண்டி கேட்குறாங்க. இங்கே பாருடா, நீ அவசரப்பட்டு என்ன கரித்தை பண்ணினாலும் அவனை சட்டம் தண்டிக்காது. உனக்கு தான் தண்டனை கொடுப்பாங்க. குடும்பத்தை கவனிக்காம பழி வாங்குறது தான் முக்கியமானு கேட்குறாங்க பரணி. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் விடுன்னு சொல்லி கேட்குறாங்க முத்துப்பாண்டி. இங்கே பாரு, உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிற நேரம் அந்த ஐயாவை தப்பிச்சாலும் தப்பிச்சு போயிடுவான். உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. என் குடும்பம் தான் எனக்கு என்னோட குடும்ப பிரச்சனை. நான் பார்த்துக்கிறேன் விடுங்கிறாங்க சண்முகம். ஐயாவை பார்க்க போயே ஆகணும். எங்கே போயிட்டு அந்த டிரைவர்னு கூப்பிடுறாங்க சண்முகம். சரிடா, நீ தனியாக போக வேண்டாம், நாங்களும் உங்கள் கூடவே வரோங்கிறாங்க பரணி. சரி சரி, நீங்களும் முன்னாடி காரில் போங்க, நான் பைக்கில் வரேங்கிறாங்க முத்துப்பாண்டி. இதை பாருல பரணி, உன் புருஷனை நீ கார் விட்டு இறங்காமல் பார்த்துக்கோ. நான் வந்ததுக்கு அப்புறமா அந்த கிரிமினலை வீட்டுக்குள்ளே போய் அள்ளிக்கிட்டு வந்துடுறேன். டேய், தயவு செய்து சொல்கிறத கேளு. உன் கோபத்தையும் முரட்டத்தனத்தையெல்லாம் அங்கே போய் காட்டாதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பரணி. டேய், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுலே நேரம் போயிடும் போல இருக்கு. டிரைவரை வந்து வண்டி எடுவா அப்படின்னு சண்முகம் சொல்லி எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஐயாவோட ஊருக்கு வந்து ஐயாவோட அட்ரஸை கேட்குறாங்க. அங்கே 2 பொம்பளைங்க நின்று பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அதுதான் ஐயாவோட வீடுங்கிறாங்க முத்துப்பாண்டி சண்முகம். இவங்க எல்லாரும் ஐயா வீட்டுக்கு போறாங்க. உன்னை யார் கார் விட்டு வெளியே வர சொன்னா? நான் பாத்துக்கிற விடுதாங்கிறாங்க. டே, நீ பாத்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஐயா வீடு தெரிஞ்சு போச்சல, அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்முகம். அங்க வெளியில வாசல் நின்று பேசிட்டு இருந்த அந்த பொம்பளைகள ஒரு அம்மா மட்டும் தலையா அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு போறாங்க. ஐயாவை பொண்டாட்டி அழுதுகிட்டு ஓடுறத பார்த்து முத்துப்பாண்டி சண்முகம் பரணி இவங்க எல்லாருமே அதிர்ச்சியோட அவங்களுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்களும் எல்லாரும் ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஐயாவு கழுத்துல சுருக்கு வச்சு தொங்கிட்டு இருக்காங்க. ஐயாவும் பெணமா தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க பொண்டாட்டி பார்த்துட்டு தலையா அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. என்னப்பா இது, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, மொல்லமா இறக்குங்கன்னு சொல்றாங்க. ஐயாவை மெல்லமா இறக்கி போடுறாங்க. உசுறு போய் ரொம்ப நேரம் ஆச்சே அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயாவை பார்க்க வந்து ஏமாற்றத்தோட திரும்பி வர்றாங்க. இம்புட்டு பாடுபட்டு இப்படி எல்லாம் வேஸ்டா போச்சேங்கிறாங்க. ஆமாலே சண்முகம், இதுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறாங்க முத்துப்பாண்டி. சண்முகம், பின்னாடி இருந்து உன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் யாரோ கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. டேம் பாண்டி, மொத்த பேரையும் தூக்குற, அவனை கொல்லாம விட மாட்டேன்னு வெறியோடு நிற்கிறாங்க சண்முகம். ஐயாவை தூக்கில் தொங்க விட்ட விஷயத்த வீடியோவா வைஜெயந்திக்கு அனுப்பிடுறாங்க. வைஜெயந்தி போட்டோவை பார்த்துட்டு ஆஹா, சொன்ன விஷயத்த கச்சிதமாக செஞ்சு முடிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு ஃபோன் பண்ணி வீடியோ அனுப்பிச்சிருந்தா பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்தேங்கிறாங்க வைஜெயந்தி. மேடம், வேலையை முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா சண்முகம் அங்கே வந்து நிற்கிறான் மேடம்ங்கிறாங்க. அப்படியா, பாட்டியா? நான் சொன்ன ரிலேஷனுக்குள்ளே புகுந்ததும் அவன் தான், அந்த ஃபைலை எடுத்திருக்கிறதும் அவன் தான். நம்ம கண்ணிலேயே மண்ணத்துவம் பார்த்தானலங்கிறாங்க வைஜெயந்தி. ஆமாம் மேடம், 10 நிமிஷம் நாங்கள் லேட் பண்ணியிருந்தா இந்த ஐயாவை தூக்கிட்டு போயிருப்பாங்கிறாங்க குரு. நல்ல நேரத்தில் கரெக்டான வேலை பார்த்தீங்க. அந்த ரத்தனம் கூட இருக்காருங்கிறாங்க. ஆமாம், இங்கே தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. சரி, நான் உங்களுக்கு வாழ்த்து சொன்னதா சொல்லு. ஆனால் அந்த சவுந்தரபாண்டி சண்முகத்தை பற்றி சொன்ன போது கூட நான் அப்படி நம்ப. சண்முகம் எவ்வளோ பெரிய டேஞ்சர்னு எங்களுக்கு இப்போ தான் புரியுதுங்கிறாங்க வைஜெயந்தி. நிச்சயமாக அவன் வேலையெல்லாம் தாண்டி அவனை நான் பழி வாங்க விட மாட்டேன் குரு. போனை வச்சுட்டு அவன் கண்ணில் யார் கண்ணிலையும் பற்றாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுங்கன்னு சொல்கிறாங்க வைஜெயந்தி. சரி மேடம், நாங்கள் கிளம்பி போகிறோங்கிறாங்க குருவும் ரத்னவும். ஐயாவும் பொணமா கிடக்குறாரு. அவங்க பொண்டாட்டி அழலன்னு அழுதிட்டு இருக்காங்க. சண்முகம் பரணி இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பரணி சண்முகத்திட்ட கேட்குறாங்க, இன்னும் அதையவே நினச்சிட்டு இருக்கிறியாடான்னு கேட்குறாங்க. ஆமாம், என்ன செய்யறது, இவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு கையும் களவுமா பிடிச்சிடலான்னு நினச்சோம். இருந்த ஒத்த சத்தியம் போயிட்டான். இதனால ஒரு உசிரே போயிட்டுது. வருத்தப்படாமல் என்ன செய்ய சொல்கிறேன்னு கேட்குறாங்க சண்முகம். இதை பாருடா, நீ அவனை தேடி போறேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். இல்லை பரணி, அதுக்காக அந்த பழியும் என் மேலேயே தூக்கி போடுறியான்னு கேட்குறாங்க சண்முகம். டே, நீ லாஜிக்கை யோசிச்சு பாரு செய்து அவசரப்படாத. முத்துப்பாண்டி இருக்கான்ல, அவன் கண்டுபிடிக்கிட்டான், நீ விடுங்கிறாங்க. அப்போ என்னை கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியாங்கிறாங்க. டே, அதான் அப்போ முருகன் இருக்கான், அவன் பார்த்துக்குவான், நீ விட்டுடாங்கிறாங்க. வரடா சண்முகம், இந்த குடும்பத்துக்கு ஆதாரமே நீ தான். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உன்னை தான் நாங்கள் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நாங்கள்லாம் என்ன ஆகும் நினைச்சு பாரு, கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியாங்கிறாங்க பரணி. சரி வீடு, நடந்த விஷயமெல்லாம் மாமாவுக்கும் தெரிய வேண்டாம், ரத்னாவுக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா ரொம்ப பயந்துடுவாங்கன்னு சொல்றாங்க பரணி. இதை போய் நான் யாருக்கிட்ட சொல்ல போறேன், சொல்லி என்ன ஆக போதும், அப்பங்கிட்டயோ ரத்னாக்கிட்டயோ நான் சொல்ல போறது இல்லைங்கிறாங்க சண்முகம். அப்போ வைகுண்டம் வந்துடுறாங்க. ஆமா, இந்த வீட்டு மகாராசா எந்த நாட்டில் இருந்தார், எப்படி கண்டுபிடிச்சின்னு கேட்குறாங்க. மாமா, கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லாம கையோட கூட்டிகிட்டு வந்துட்டேன் பாருங்கிறாங்க பரணி. ரத்னாவும் வந்து அண்ணே எங்க போனேன்னு கேட்குறாங்க. ஏன்டா கேன பையில அத்தனை ஃபோன் அடிச்சுமல்ல, ஒரு ஃபோனாவது எடுத்து பேசக்கூடாதான்னு கேட்குறாங்க வைகுண்டம். மாமா, அவன் பஜனையில் இருந்திருக்கா, அதனால தான் ஃபோன் எடுக்கலைங்கிறாங்க. என்னம்மா இப்போ பஜனையில் இருந்தான்னு சொல்ற, நீ தானே அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறான்னு சொல்ல. மாமா, இவன் பஜனையில் தான் இருந்தான்னு சொல்றாங்க பரணி. சொல்லி வாய் மூடல வீரா வந்துடுறாங்க. வந்ததும் பரணி, நீ வீட்டுக்கு வந்துட்டியா? ஐயோ, இந்த உடன்கடி அண்ணாவும் வெட்டுக்கிளியும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு முன்னாடி என்னமா ரகலை பண்ணிட்டாங்க தெரியுமா? எதுக்கு தான் அங்கே வந்தாங்களோ தெரியலைங்கிறாங்க. சரி, இப்போ எதுக்கடி அதை பற்றி பேசிட்டு இருக்க விடுங்கிறாங்க பரணி. வீரா, ஏண்டி நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வரீன்னு கேட்குறாங்க ரத்னா. ஐயோ அக்கா, அது ஏன் கேட்குற, ஏதோ ஒரு ரவடி ஸ்டேஷனுக்குள்ளே பூந்துட்டான், மொத்த போலீஸும் கொந்தளிச்சு போயிட்டோம்.
ஸ்டேஷனையே ரவுண்டு பண்ணிட்டு தெரியுமா சொல்ற ஸ்டேஷனுக்குள்ளேயே திருட முன்ட்டானான்னு கேக்குறாங்க வைகுண்டம். ஆமாப்பா மேடமே கிளம்பி வந்துட்டாங்கிறாங்க. ஓ வைஜந்தியும் கிளம்பி வந்துருச்சா? அவனை கையும் களவுமாவெல்லாம் பிடிக்க வேண்டாம், ஷூட் பண்ணுங்கன்னு ஆர்டரே கொடுத்துட்டாங்கிறாங்க. இதை கேட்டதும் எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. என்னடி இது, திருடனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை? மொத்த பேரும் அலர்ட் ஆயிட்டோம். அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக நானே கண்ணோட காத்துட்டு இருந்தேன். ஜஸ்ட் மிஸ், அவன் தப்பிச்சிட்டாங்கிறாங்க. வீரா அங்க வந்தது சண்முகம் தான் தெரியாமையே வீரா பேசிட்டு போறாங்க. அக்கா எனக்கு பசிக்குது, சாப்பாடு இருக்காங்கிறாங்க. சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, போய் சாப்பிடுறீங்கிறாங்க. வீராவும் சாப்பிட போறாங்க. சவுந்தரபாண்டி வைஜெயந்தியை பார்க்க வந்திருக்காங்க. சவுந்தரபாண்டி, நீங்க அந்த சண்முகத்தை பத்தி சொன்ன போது கூட நான் சாதாரணமான ஆள்னு நினைச்சேன், ஆனா சரியான கிரிமினல் வாங்குறாங்க வைஜெயந்தி. ஆமா, என்னை மட்டும் சாதாரண ஆள் நினைச்சீங்களா? நானும் பெரிய கிரிமினல் தான். என் பேரை கேட்டாவே இந்த ஊருக்குள்ளேயும் சரி மற்றவங்களும் சரி நடுங்கி போய் நிற்பாங்க. ஆனா இந்த பெரும்பைய சண்முகம் மட்டும்தான் எப்ப தலையெடுத்து வந்தானோ அன்னையில இருந்து இன்னும் நானே ததுகெடுத்தான் போனோம். இந்த சண்முகம் எப்ப தலையெடுத்தானோ அப்பவே இவருக்கு தர்மகர்த்தா பதவியும் போயிடுச்சு, பிரசிடண்ட் பதவியும் போயிடுச்சு. இவங்க மகனும் இவனை விட்டுட்டு போயிட்டாரு. இவங்க மகளும் இவருக்கு எதிராக தான் நின்றுட்டு இருக்கு. ஊருக்குள்ள இருந்த மரியாதையும் போயிடுச்சு, ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாரு. ஐயானால இன்ன வரைக்கும் சண்முகத்தை ஜெயிக்கவே முடியல. இடத்துலயும் தோத்து போய் தான் நிக்கிறாரு. நானும் ஆரம்பத்துல இருந்து இன்னை வரைக்கும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இடம்லாம் ஐயாவுக்கு தோல்வியா தான் இருக்கு. இப்போ உங்களையும் தோக்கடிச்சுட்டா அந்த சண்முகனும் சனியன் எச்சா உரி விடுறாங்க. சவுந்தரபாண்டியும் ரெண்டு பேரும் சண்முகத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சனியனும் அப்பப்ப இடையில போந்து சண்முகத்தை பெருமையா பாராட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற வைஜெயந்திக்கு இன்னும் கோவம் அதிகமாக சவுந்தரபாண்டி, ஆஹா போலீஸ் ஆபீசர் நம்ம கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த வெறும்பையில ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறாங்க. இதை பாருங்க வைஜெயந்தி மேடம், இவனை இப்படியே விடக்கூடாது. நான் சொல்றேன், இதை பாருங்க வைஜெயந்தி மேடம், நான் சொல்ற ஐடியாவை நீங்க நல்லா கேளுங்க. அப்பதான் இந்த சண்முக பையில வீழ்த்த முடியும், நாம ஜெயிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துட்டு சவுந்தரபாண்டியோட ஐடியாவை தலையாட்டி கேட்டுட்டு இருக்காங்க வைஜெயந்தி. சவுந்தரபாண்டியோட பேச்சை கேட்டவங்க யாருமே நிலையான பதவியிலையும் இல்ல, நல்லா இருக்கிற சரித்திரமும் கிடையாது. வைஜெயந்தியோட சுயரூபம் என்னங்கறத கௌதமுக்கு தெரிஞ்சிருது. கௌதம் வைஜெயந்தியை விட்டு பிரிஞ்சு போறாங்க. சண்முகம் வைஜெயந்திக்கு பெரிய அப்பா வச்சிருக்காங்க. என்ன செய்ய போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.